தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/3/2016 வியாழக்கிழமை, மூலம் நட்சத்திரம் காலை 9:27 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு வங்கி முழு ஆண்டு கணக்கு முடிக்கும் நாள் அப்படின்னு நாட்காட்டியில போட்டிருக்கோம். பொதுவா வாழ்விலே வாழ்க்கை கணக்கு என்ன அப்படின்னா, அன்பை பெருக்கு, நட்பை வகு, தீமையை கழி, இன்பத்தை கூட்டு அப்படிங்கிறது வாழ்க்கை கணக்கு. இதை நாம கடைபிடிச்சாலே நம்முடைய வாழ்க்கையில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேருங்க வாழ்க்கை என்பதில் வாகை என்றால் வெற்றியின் அர்த்தம். வாகை நமக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ஆலய வழிபாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. கோயிலுக்குள்ள போனோடனே சொல்லுவாங்க, எப்போ ஊர்ல இருந்து வந்த, எத்தனை நாள் உனக்கு லீவு, உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறான்னு ஒருத்தர் பேசிக்குவாங்க. பெண்களாக இருந்தால் இந்த சேலை நல்லா இருக்கே, இது எங்க வாங்கினது, இது பட்டு சேலையா இல்ல என்ன ரகத்தை சார்ந்தது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்காகவே இப்போ ஒரு போர்டு போட்டிருக்கோம். எல்லா ஆலயங்களிலேயும் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள் அப்படின்னு. ஆனால் பிற வார்த்தைகளையே ஒரு காலத்துல பேசினாங்க. இப்ப அவர்களுக்கே பிரச்சனை நிறைய வந்ததுனால ஆண்டவனிடம் மனமுருகி கும்பிட தொடங்கி விட்டார்கள். சித்தர்கள் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே தெய்வத்தை நன்றாக வணங்கினார்கள். அவர்களுக்கு தெய்வம் காட்சி கொடுத்தது. அழுகணி சித்தர்னு ஒருத்தர், அருமையான ஒரு சித்தர். அவருடைய பாடலை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணம்மா, காதோர மத்தில் உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணம்மான்னு எழுதியிருப்பார். எப்படியெல்லாம் புருவ மத்தியிலே தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லுவார். ஆனால் இப்ப நம்ம அப்படியெல்லாம் பார்க்க இயலாத போது ஆலயத்துக்கு போய் பார்க்கிறோம். அப்ப ஆலயம்னா என்ன அர்த்தம்? என்றால் மனம், மனம் லயிக்கின்ற இடம். கோவில் என்றால் என்றால் அரசன், அரசன் வாழ்கின்ற இடம். அப்படிப்பட்ட இடத்துல தீபாராதனை நடக்கின்ற பொழுது சாமிக்கும் நந்திக்கும் குறுக்கால செல்லக்கூடாது. ரொம்ப பேரு வேகமா போகணுங்கிறதுக்காக அப்படி குறுக்கிட்டு போயிடுறாங்க. சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாதுங்கிறது ஒரு நியதி. அடுத்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி இறைவனை மனதுள் இருத்தி வழிபாடு செய்யணுமா. அப்பதான் அந்த வழிபாட்டுக்கு பலன். ஒளி வடிவ இறைவனை தீபத்தட்டு மூலம் தொட்டு கண்களிலே நாம ஒற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். கோவிலில் நுழைவாயிலே படியை தொட்டு கும்பிட்டு விட்டுத்தான் உள்ளே செல்லணும். கால் நீட்டி வணங்குற கோயிலுக்குள்ள, அப்ப பின்னாடி பார்க்கணும், வேற ஏதாவது ஒரு சன்னதி இருந்தா அந்த சன்னதியில நம்ம கால் தெரியும். ஆகையினாலே கால் நீட்டி வணங்குகின்ற பொழுது பிற சன்னதிகளிலே நாம் இருக்குதா, அதுல நம்ம கால் அந்த பக்கம் போகுதான்னு பார்த்து தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னால் அதை அவமதிக்கிற மாதிரி ஆகிரும். ஆகையினாலே பார்த்து வணங்க வேண்டும். கொடிமரத்தின் முன்னாலே நன்றாக விழுந்து வணங்குவது நல்லது. அபிஷேக நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் நடக்குது வாங்க ஒரு 3 பிரகாரம் சுத்தி வந்துருவோம், ஏன்னா இப்ப 5:30 மணிக்கு பஸ் நம்ம போகணும் அப்படிம்பாங்க. அப்படி போகக்கூடாது. அபிஷேக நேரத்திலேயும் திரை போட்டிருக்கின்ற பொழுதும் உட்பிரகாரம் வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்காது. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். வெளியில எல்லாம் முடிச்சு வர்றோம் இல்லையா, வாரபோது கோபுரத்தை ஒரு முறை பார்க்கணுமா, உயர்ந்து அண்ணாந்து பார்க்க வேண்டும். கோபுரம் போல நம்ம வாழ்க்கை அமையும். ஆகையினாலே கோபுரத்தை பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுரம் கண்டால் பாவம் தீருங்கிற பார்த்து கும்பிட்டு விட்டு நாம வீடு திரும்பணும். இப்படியெல்லாம் ஆலய வழிபாட்டிலே சில எளிய வழிமுறைகள் விதிமுறைகள் படைத்திருக்கிறார்கள். இவற்றை நாமும் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையிலும் தெய்வத்தின் அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தட்டிச் சேர்ந்த வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. தனஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதால் பூமியாலும் யோகம், பொருளாதார நிலை உயரும். வாங்கிய சொத்துக்களை விற்பதன் மூலம் ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்க வழிபிறக்கப் போகின்றது. சனி 8ல் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை சிறிது ஏற்படும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். பயணத்தை தள்ளி வைப்பது நல்லது. மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, குடும்ப சுமை கூடும் நாள். கூடுதல் விரயம் உங்களுக்கு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு கவனம் தேவை. வரவு வந்த வருடமே செலவாகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். வரவேண்டிய சலுகைகள் வருவதிலும் தாமதம் ஏற்படும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
கடகராசினியர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். சூரியனும் புதனும் 9 இணைந்திருக்கின்றார்கள். எனவே தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பெற்றோர் வழியில் பிரியம் கூடும். மாமன் மைத்திரர் வழியிலும் அதற்கினிய செய்திகள் வந்து சேரலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. சிம்மராசினியர்களே, விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். பிறரை விமர்சிப்பதன் மூலமாக உறவிலே பகை ஏற்பட்டுவிடப் போகின்றது. நிலையான வருமானம் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஆகையினாலே இந்த தினம் நீங்கள் வியாழக்கிழமை என்பதால் உங்கள் ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். முல்லைப்பூ மாலை அணிவித்து வழிபட்டால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். மஞ்சள் வண்ண வஸ்திரம் அணிவித்தால் அஞ்சாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் மாலை நேரம் உங்களுக்கு வரும் பயணங்களால் ஒரு நன்மை கிடைக்கலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நாள். விவகாரத்தை முற்றவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் வலிமை இழந்திருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். 12க்கு அதிபதி சூரியனோடு இணைந்திருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று ஏதேனும் ஒரு மாற்றம் இன்றைக்கு வந்தே தீரும். அது மட்டுமல்ல, சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாளை மேலும் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, பணிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படும் நாள். இன்றைக்கு பரபரப்பாக நீங்கள் செயல்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கடிதம் மூலம் கணித தகவல் வந்து சேரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். விருச்சிக ராசினியர்களே, வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வாகன மாற்று சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். தொட்டகாரியங்களில் வெற்றி கிடைக்க இன்றைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். தனுசு ராசினியர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது மட்டுமல்ல, வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் மின் சாதன பொருட்களையும் வாங்குவதில் கூட கவனம் செலுத்துவீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் உங்கள் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இன்றைக்கு இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருகின்றன. குழந்தைகளின் கல்யாண கனவுகள் நனவாகலாம். அல்லது அவர்களின் வெளிநாட்டு முயற்சிகளுக்கும் நீங்கள் வித்திடுவீர்கள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 2 கேது இருப்பதால் அடிக்கடி முன்கோபம் வரலாம். முன்கோபத்தால் பல முன்னேற்றங்களை தடுத்துவிடும். எனவே நீங்கள் கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை இன்று அகலும். வருங்கால நலன்கருதி திட்டிய திட்டங்களில் 1-2 வெற்றி பெறலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பல வாய்ப்புகள் தட்டிச் செல்லலாம். என்ன இருந்தாலும் பொறுமையோடு செயல்படுவதுதான் நல்லது. மீனராசினியர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். புதிய பங்குதாரர்கள் உங்களோடு வந்திணைந்து தொழிலை வளப்படுத்த முன்வருவார்கள். உறவினர்கள் பகை மாறும். உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவர். எதிர்பாராத தனவரவும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். குருவாரம் என்பதால் குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை வரவழைத்துக் கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.